ஜெகன் மாமாவும் வினோத்தோடனும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸுன்றத விட அவங்க வந்து ஒரு நல்ல அண்ணன் தம்பி மாரி ஒரு பழக்கம் அவங்க 2 பேருக்குள்ள. ம். ஜெகன் மாமா தான் வந்து கச்சேரிக்கு கானா கச்சேரிக்குலாம் வந்து தொடர்ச்சியா நெறைய சின்ன வயசுல இருந்தே போவாரு அவரு. அவரு வந்து வினோத் அண்ணன வந்து கூப்ட்டு வராரு ஒரு நாள் வீட்டுக்கு. எனக்கு அப்பதான் தெரியும். ஓகே. ஸோ அவங்க நான் எனக்கு எனக்குன்னா ஒரு 12 வயசு இருக்கும். நான் பார்த்து ஒரு அப்படியே போயிடுச்சு. 20 வருஷம் தாண்டிடுச்சு. இன்னமும் வந்து அவங்க 2 பேருடைய ஒரு அன்பு இருக்குதுல்ல, அது வந்து வேற லெவல்ல இருக்கும். இவருக்கு எதனா ஒண்ணுன்னா ஜெகன் மாமா அதாவது வினோத் அண்ணனுக்கு எதனா ஒண்ணுன்னா ஜெகன் மாமா ஓடி போய் ஃபர்ஸ்ட்டு நிப்பாரு, ஃபீல் பண்ணுவாரு. ஜெகன் மாமாக்கு எதனா ஒண்ணுன்னா வினோத் அண்ணன் முதல் ஆளா போய் நின்னு அவருக்காக அதாவது நான் நான் பார்த்து 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வந்து கண்ணீர் விட்டு அழுவுறதெல்லாம் வந்து இவங்கள பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சது எனக்கு. அந்த அந்த நட்போடைய எவ்வளோ ஒரு ஆழமான அந்த நட்பு இருந்தா, ஒருத்தருடைய நண்பனுடைய லைஃபு தடம் மாறி போகுதுன்னு தெரியும்போது, இன்னொரு நண்பன் வந்து துணையா நிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அந்த மாரி ஒரு நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம். இவங்க 2 பேரும் வந்து அந்த மாரி ஒரு கேட்டகரி. 2 பேருடைய காதல் வந்து பயங்கரமான காதல்.